ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு சௌந்தரிய லஹரியில் 93 94வது ஸ்லோகம் நம்ம படிக்கலாம். 93வது ஸ்லோகம் சொல்லும் பொழுது விரும்பியது நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன தேவையோ, நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது நமக்கு கிடைக்கும். 93வது ஸ்லோகம் எப்படி சொல்லணும்னா, இது கிழக்கு முகமாக அமர்ந்து 25 நாட்கள் தினந்தோறும் 2000 முறை இதை சொல்லி தேன் நிவேதனம் பண்ணினா இந்த ஸ்லோகம் சித்தியாகும். 94வது ஸ்லோகத்தில் பிறரால் போற்றப்பட, அப்படின்னா மற்றவங்க நம்மளுக்கு புகழும் பேரும் நமக்கு அமைச்சு தருவாங்க. நம்மளுடைய வேலைகள்லாம் கரெக்டாக பண்ணுறதுனால எல்லாரும் நம்மளை போற்றுவாங்க. இந்த ஸ்லோகம் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் 1000 முறை சொல்லி வெண்பொங்கலும் பழவும் நிவேதனம் பண்ணினா இந்த ஸ்லோகத்தினுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 93வது ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். அராலா கேசேஷு பிரகிருதி சரலா மந்தஹசிதே சிரீஷாபாசித்தே திருஷதுபல சோபா குஜதடே. அராலா கேசேஷு பிரகிருதி சரலா மந்தஹசிதே கிரீஷாபாசித்தே திருஷுதுபல சோபா குஜதடே. பிருஷம் தன்வி மத்யே பிருதுரு ரசிஜாரோஹ விஷயே திருஷம் தன்வி மத்யே பிருதுரு ரசிஜாரோஹ விஷயே ஜகத்ராதும் சம்போர் ஜயதி கருணாம் காஜி தருணாம். ஜகத்ராதும் சம்போர் ஜயதி கருணா காஜி தருணா. இப்போ அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அது பார்க்கணும் இல்லையா. 93வது தாயே, மனதுக்கும் வாக்கிற்கும் எட்டாததும் சிவப்பு வர்ணம் உள்ளதுமான பரமசிவனின் கருணாசக்தியே நீதான் பரமசிவனுடைய கருணாசக்தியாக சிவப்பு வர்ணமாக மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத அளவுக்கு இருக்கிறாய். அந்த சக்தியே உன்னுடைய தலையிலுடைய இயற்கையான சுருட்டை முடியும், புன்முறுவலும், காட்டுவாகை பூ போல் மெத்தென்ற மனமும், இதெல்லாம் தான் பரமசிவனுடைய கருணாசக்தியை வெளிப்படுத்துகிறது. கல்லுக்குள்ளே இருக்கும் மணிக்கல்லின் காந்தியுள்ள ஸ்தன பிரதேசமும் மிகவும் இளைத்த இடுப்பும் பருமனான ஸ்தனங்களும் பின்தட்டுகளும் தாங்கிய உருவத்துடன் உலகத்தை ரட்சிக்கின்றது. அதானது அம்பாளுடைய உருவம் முழுவதுமே 93ல் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தலை முடியிலேருந்து சொல்லியிருக்கா. இதை எப்படி சொல்கிறாருன்னா, இந்த அம்பாளுடைய உருவமே பரமசிவனின் சக்தியை தானே, ஈஸ்வரனும் சக்தியும் வேறு கிடையாது இல்லையா. அந்த சக்தியே நம்மளை காக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 94வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு அர்த்தம் படிச்சுக்கலாம். கலங்க கஸ்தூரி ரஜனிகர பிம்பம் ஜலமயம் கலாபி கற்பூரைர் மரகத ரெண்டம் நிபிடிதம். கலங்க கஸ்தூரி ரஜனிகர பிம்பம் ஜலமயம் கலாபி கற்பூரைர் மரகத ரெண்டம் நிபிடிதம். அதஸ்த்வத் போகேன பிரதிதினமிதம் ரிக்தகுஹரம் விதிர்பூயோ பூயோ நிபிடயதி நூனம் தவ கிருதே. அதஸ்த்வத் போகேன பிரதிதினமிதம் ரிக்தகுஹரம் விதிர்பூயோ பூயோ நிபிடயதி நூனம் தவ கிருதே. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா,
தாயே, மரகத ரத்னத்தால் செய்யப்பட்ட பாத்திரம் போலுள்ள சந்திர மண்டலத்தில் நீ நீராடுகிறாய். எப்படி இருக்கிறது? சந்திர மண்டலமே மரகத தட்டினால் செய்யப்பட்ட பாத்திரம் போல இருக்கு. சந்திர மண்டலம் எவ்வளோ பெருசு, அது அப்படியே மரகத தட்டினால் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? அதில் அம்பாள் நீராடுகிறான். அந்த பாத்திரத்தில் சந்திரன் மத்தியில் காணப்படும் தளங்கமே கஸ்தூரியாகவும் சந்திரனை நிர்மல ஜலமாகவும் அவன் கிரணங்களை பச்சை கற்பூர பொடிகளாகவும் உள்ளன. தினந்தோறும் நீ ஸ்நானம் செய்தபின் காலியாக உள்ள அந்த பாத்திரத்தை மெல்ல மெல்ல பிரம்மதேவன் நிரப்புகிறான். நீ ஸ்நானம் செய்யறது சந்திரமண்டலத்தில் உள்ள சந்திரமண்டலம் போலுள்ள மரகத பாத்திரம் எவ்வளோ பெருசு, அதில் நீ ஸ்நானம் செய்தோன்னா அதில் கற்பூர பொடிகள் இதெல்லாம் நிர்மலமான ஜலம். சந்திரனே நிர்மலமான ஜலம் கற்பூர பொடியாக வருகிறார். அப்புறம் அது காலியான உடனே திரும்பவும் அவரே அந்த ஜலத்தை பிரம்மதேவன் நிரப்புகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 93வது படித்தா நமக்கு கேட்டது கிடைக்கும். 94வது படித்தா என்ன கிடைக்கும்? நமக்கு பேரும் புகழும் கிடைச்சி மேம்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். 93வது ஒரு தடவை ரீகால். அராலா கேசேஷு பிரகிருதி சரலா மந்தஹசிதே சிரீஷாபா சித்தே திருஷுதுபல சோபா குஜதடே பிருஷம் தன்வி மத்யே பிருதுரு ரசிஜாரோஹ விஷயே ஜகத்ராதும் சம்போர் ஜயதி கருணா காச்சி தருணா கலங்க கஸ்தூரி ரஜனிகர பிம்பம் ஜலமயம் கலாபி கற்பூரைர் மரகத ரண்டம் நிபிடிதம் அதஸ்த்வத்போகேன பிரதிதினமிதம் ரிக்தகுஹரம் விதிர்பூயோ பூயோ நிபிடயதி நூனம் தவ கிருதே. இப்படி இந்த 93 94 பகவத் பாதாள் அம்பாளுடைய மொத்த வர்ணனையும் அம்பாள் ஸ்நானம் பண்ணுறதையும் சொல்லியிருக்கார். ஓகேவா? எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீமாத்ரே நமஹ. ராம் ராம்.